நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வெளியே போ, என் வீட்டை விட்டு வெளியே போ. அஞ்சு கிளாஸஸ் ஒன்னா படிச்சிருக்கோம். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். உன் கூட சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல சாப்பிடுற மாதிரி. என்னோட வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் தானே? உங்க தீசஸ்க்கு ஒரு கான்செப்டும் தேவை தானே? நம்ம ஏன் பயத்தை பத்தி எடுக்க கூடாது? வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்க பெரிய பயம் நான் எது? அங்க நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தேன். அதுக்குள்ள ஒரு பையன் வந்து உன் முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டான். அந்த அடிப்பட்டதுனால எனக்கு 3 வருஷம் காது கேட்காம இருந்துச்சு. ஒரு சாதாரண குழந்தையிலிருந்து ஒரே நிமிஷத்துல மொத்த உலகத்துல இருந்தும் துண்டிக்கப்பட்ட ஒரு தனிமையான குழந்தை ஆயிட்டேன். பூச்சியை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம், இதெல்லாம் யாருக்கு தேவை சொல்லுங்க? நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். என் அப்பா ஒரு மீட் பேக்கிங் கம்பெனில ஒர்க் பண்ணாரு. என்னோட பெட்ரூம்குள்ள அவர் வரும்போது அவரோட செருப்பு சத்தம் எனக்கு கேட்கும். அந்த வாசம் இப்ப வரைக்கும் என்னை விட்டு அது போகவே இல்லை. இதுதான் நான் எதிர்பார்த்தது. இதுதான் உண்மையான பயம். இது வெறும் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான். நம்ம ஒன்னும் கேன்சரை குணப்படுத்தல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கூல் அசைன்மெண்ட் தானே? உங்க தீசஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேண்டாம். ஏய் நோ, நான் கேளு. அத பார்க்க பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? அது அப்படிதான் இருக்கும். உன்னோட லைஃப் நான் எந்த வகையிலையும் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன். எனக்கு திரும்ப கால் பண்ண. இந்த வீடியோ கேம்பஸ்ல இருக்கிற எல்லா டிவிலையும் ஓடுது. இந்த ஸ்டடியோட உண்மையான ரிசல்ட்டை நீ பார்க்கணும். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? இதான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். இங்க இருந்து தான் அந்த த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. நீ பீஸ்ட் பார்க்கணுமா? வெளியே வா. பீஸ்ட் இங்க தான் இருக்க. அவளை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. இவனை சாப்பிடாம நீ எவ்வளவு நாள் பசியை தாக்கு பிடிக்கிறான்னு பார்க்கலாம். இல்ல, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு. மரணத்தோட இயல்பே இதுதான்.